வணக்கம். வாழ்க வளமுடன். வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 8. சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டுச் சென்றனர். மற்றவர்கள் குடிலை காத்தபடி மேலேயே நின்றனர். முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க, இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர். மலைச்சரிவில் வேகமாக இறங்கினர். எங்கிருந்தோ வந்த பலத்த காற்று அவர் மீது மோதிச் சென்றது. எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது. இந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது. அவன் தென் திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான். மறுகணமே அடுத்த சந்தேகம் உருக்கொண்டது. ஒருவேளை வேங்கை மரம் உந்தி தள்ளியதில் இருந்துதான் இந்த காற்றே உருவாகி இருக்குமோ? பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தெப்பம் போல் உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன். வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது. யானைகள் முயங்கி கூடுகின்றன. நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னால், இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும். எப்படி சொல்கிறாய்? மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல். பூவின் மேல் இதழ் விலகத் தொடங்கி 3ஆம் நாழிகை முடியப் போகிறது. நாம் பரநேரத் தொடங்கும் போதேவா? இல்லை, நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது. நீ எந்த மலரை சொல்கிறாய்? மலர்களில் ஏது வேறுபாடு? எல்லா மலர்களும் ஒரே இனம்தான், பெண்ணினம். இரவு மலர்கள் மலரத் தொடங்கின. திசையெங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது. மூங்கில் அடர்ந்த கீழ் திசையிலிருந்து குழல் இசையை காற்று அள்ளி வந்த போது அதனுடன் காதலின் உயிரோசையும் இணைந்தது. வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது. தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடர் குல முதுகிழவன் மறித்து கேட்டான். எங்கே போகிறீர்கள்? முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன். நாங்கள் கொடி குலத்தைச் சேர்ந்தவர்கள். பச்சை மலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கிறோம். எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடில் விலகி திணைப்புணம் காக்கச் சென்றாள். ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை. எங்கே போனாள் என அவள் தோழிகளுக்கும் தெரியவில்லை. அவர்களாக தேடி பார்த்துவிட்டு மாலையில்தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள். அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம். எங்கேயும் காணவில்லை. கீழ் திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது. நாங்கள் யானை பள்ளம் நோக்கி போகிறோம் என்றான். எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போக விடக்கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன், இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள்? நாங்களும் உடன் வருகிறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார். ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான். என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன், ஏன் நிற்கிறீர்கள், புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்கத் தொடங்கினார். சற்று நில்லுங்கள், நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான். சரி, இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்து இருக்க முடிவு செய்தனர். கொடி குலத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார், அடுத்த குல பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல் உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை என. முதுகிழவன் சற்றே பெருமிதத்தோடு தலை அசைத்தான். அதே வேகத்தில் எவ்வி மலைமேல் இருந்து இறங்கி வந்தான். அவனுக்கு பின்னால் ஒருவன் பைங்குடத்தை தலையில் வைத்து தூக்கி வந்தான். வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை. என்ன இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகிறான் என யோசிக்கையில், மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாறை அருந்தி இளைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான். பழச்சாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினர். பானை முழுவதும் தீர்ந்தது. அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான். பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான் எவ்வி. அடுத்த சுற்று எல்லோரும் குடித்தனர். முதுகிழவன் மட்டும் புலம்பினான். நிலமகள் குலமகள் என என்னென்னமோ சொன்னார்கள். இப்போது பழச்சாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே 3ஆம் குவளையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான். எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுரச் சுவையில் மூழ்கினர். அவர்கள் குடிக்கும்போது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறின. அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது. நுகர்வு சக்தியை அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தன. பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருந்தது. ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது. புற்களில் இருந்த பழச்சாற்று துளியை அவற்றை தம் நாவால் நக்கின. புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கள் அவற்றின் நாவுகளை இரு கூறுகளாக அறுத்தன. ஆனால் பழச்சாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை. மீண்டும் நக்கின. அடித்தொண்டை வரை நாக்கு இரு கூறுகளாக பிளந்தது. எல்லா பாம்புகளுக்கும் நாக்குகள் இரு கூறுகள் ஆயின. அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கறுத்தான் புற்கள் ஆயின.
கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது. எங்கும் இருள் அடர்ந்தது. நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான். கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது. நடந்த களைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது. சாணத்தால் மெழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மரப்படுக்கையின் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். கண் விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கு இருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது. இது எந்த இடம்? இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன. அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது. வீட்டு திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். சிறு பறை ஒன்றை கோலால் அடித்து ஒலி எழுப்பியபடி குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடினான். நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது. கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான். இது என்ன ஊர்? நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள். புரியும்படியாக சொல் என்றார் கபிலர். உங்களின் வலது கால் தசை பிறண்டு விட்டது. அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது. நடக்க நடக்க வலி கூடத்தான் செய்யும். பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது. இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும். இடையில் நாக கிடங்கு வேறு. இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு. நாங்கள் வெளியில் இருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம். ஆற்றை சுற்றித்தான் அழைத்து வருவோம். ஆனால் உங்களுக்கு அடிபட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என தெரிந்துவிட்டது. சரி, நாகக்கிடங்கின் வழியாக வேகமாக அழைத்துச் செல்லலாம் என்றால் நீங்கள் பனை மரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள். எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உங்களுக்கு தனை மயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றார். அது என்ன மூலிகை? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். அது உங்களின் நினைவை மயக்கும். அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது. அதனால்தான் உங்களின் தோலை தாங்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது. நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள். கபிலர் வியப்பில் உறைந்து போனார். என்னை மயக்க வைத்து நடக்க வைத்தாயா? இது எப்படி கைகூடியது? கைகூடியதால் தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள். வந்தது தெரியாமல். பெண் ஒருத்தி மண்கலயத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள். குடியுங்கள், நீங்கள் உணவருந்தி நாளாகப் போகிறது என்றான் நீலன். கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது. அது என்ன பழச்சாறு? நேற்று ஒன்று சொன்னாயே. பெயர் மறந்து விட்டேன் என்றார் கபிலர். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என கேட்டான் நீலன். நன்றாக நினைவிருக்கிறது. புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என சொன்னது வரை நினைவு இருக்கிறது. அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன். எனக்கு முற்றிலும் நினைவில்லை. அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள்? என்னதான் நடந்தது? மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. பழச்சாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம். அதிகம் குடித்தது எவ்விதான். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம். வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்திருக்கின்றன. அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது. புன்னகையோடு ஊர் திரும்பிவிட்டான். முருகன் எங்கே? ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு, காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது. காதல் தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டு சாற்றை அருந்த போய்விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள். அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது. எங்கு சந்தன வேங்கை இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை. அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மாறியது. முருகனுக்கு பிறகு குலத்தலைவன் ஆனான் எவ்வி. கொடிக்குளமும் வேடர் குலமும் இணைந்தன. இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று 3ஆம் மலையான ஆதிமலையை அடைந்தனர். அங்கு புது நகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி. அதன் பிறகு அவனது வம்சாவழிகள் தலைமை தாங்க வேளிர் குலம் தழைத்தது. அந்த வம்சத்தின் 42வது தலைவன்தான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனின் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை. கதையை கேட்ட கபிலர் கூழ் குடித்த கலயத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தார். நான் இப்போது தனை மயக்கி மூலிகை எதுவும் தரவில்லை என்று நீலன் சொன்னபோதுதான் ஆச்சரியம் அகன்றார். கலயத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தரும்போது கபிலரின் வாய் முணுமுணுத்தது. தனை மயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல, கதைகளிலும் இருக்கிறது. நன்றி. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த அத்தியாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க மற்ற பாகங்களை
அதாவது அத்தியாயங்களை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்குள்ள போய் வேள்பாரி என்ற பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா அனைத்து பாகங்களும் இருக்கிறது. கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம்.